இன்னும் திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இந்த இடியில வளையத்துல இருக்காங்க. இருந்தாலும் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிற காரணம் நீங்க திமுகவை மிரட்டி அடிபணியை தான் வைக்கிறீங்க. இல்ல சார், கரெக்டான எவிடன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார். மணி லாண்டரிங் பயங்கரமா நடந்திருக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, ஏவன் குற்றவாளியாக தமிழக முதல்வர் வர வேண்டும் தான் சொல்லி சார். 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி எதுக்கு இன்னும் அமைச்சரவையில வச்சிருக்காங்க? 1000 கோடின்றது வந்து டிரான்ஸ்போர்ட் ஊழல் தான். உங்களுக்கு வந்து நிரூபணம் ஆயிருக்கு ஆதாரபூர்வமா. அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லட்சம் கோடி. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஏவன் குற்றவாளி வந்து முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான குற்றங்கள் வந்து நிரூபணம் ஆயிருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஏப்ரல் மே ஜூனுக்குள்ள வந்து இந்த ஆட்சி வந்து கட்டாயம் கலைக்கப்படும். இந்த ஏப்ரல் மே ஜூன் 3 மாசம் தான். ஜூன் மாசம் ஆகஸ்ட் 15, 2025 ஜென் சார்ஜ் கோட்டையில இப்ப இருக்க தற்காலிக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஊழல் திராவிட அரசு, அந்த அரசுல இருக்க முதலமைச்சர் வந்து கொடியேற்றுவாரா அப்படின்றதே வந்து சந்தேகம். அதிமுக ஆட்சியில எல்லாம் டாஸ்மாக் இல்லையா, அப்ப எல்லாம் பாஜக இப்ப இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்களா சார்? அதான் சார் கேள்வி. இப்ப அதிமுக ஆட்சியில டாஸ்மாக் இருந்துச்சுல, அப்ப பிஜேபி போராட்டம் பண்ணிருக்காங்க. அண்ணாமலை எனும் மாபெரும் சிங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு வீரமுத்து அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்ப வந்து தமிழ்நாட்டையே ஒழுகிருக்கு டாஸ்மாக் ஊழல். இது ஒரு பக்கம் பிஜேபி வந்து தீவிரமா அரசியல்ல முன்னெடுத்து சென்றுகிட்டு இருக்கு. இது வந்து வருகிற 2026 ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்குமா சார்? 2026 ஆட்சி மாற்றம்ன்றதை தாண்டி 2025லயே வந்து ஆட்சி மாற்றம் வந்துடும். இந்த ஏப்ரல் மே ஜூன் 3 மாசம் தான். ஜூன் மாசம் ஆகஸ்ட் 15, 2025 ஜென் சார்ஜ் கோட்டையில இப்ப இருக்க தற்காலிக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஊழல் திராவிட அரசு, அந்த அரசுல இருக்க முதலமைச்சர் வந்து கொடியேற்றுவாரா அப்படின்றதே வந்து சந்தேகம் தான். கட்டாயம் ஏத்த மாட்டாப்புல. எதனாலன்னா, இன்னைக்கு வந்து 1000 கோடி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆதாரபூர்வமா வந்து நிரூபணம் ஆயிருக்கு. 1000 கோடின்றது வந்து டிரான்ஸ்போர்ட் ஊழல் தான். உங்களுக்கு வந்து நிரூபணம் ஆயிருக்கு ஆதாரபூர்வமா. அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லட்சம் கோடி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த எஸ்என்ஜே, அக்காடு இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவர்களும், திமுகவுடைய சொந்தக்காரர்களும், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும், திமுகவின் எம்பிகளும் நடத்தக்கூடிய ஆலைகள். இந்த ஆலைகள்ல வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாராயங்கள் எல்லாமே ஒரு கம்மியான பட்ஜெட்ல வந்து கோட் பண்ணி, டெண்டர்ஸை கோட் பண்ணி, அந்த சாராய ஆலைகள்ல இருந்து சாராய குடோனுக்கு வந்து ஒயின் ஷாப்புக்கு போக வேண்டியதை டைரக்டா சாராய ஆலைகள்ல இருந்து ஒயின் ஷாப்புக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பாட்டில் வந்து ஒரு 135 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு சாராய பாட்டில வந்து வெறும் 8 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி, மீதம் இருக்க அந்த 125 ரூபாயை வந்து மொத்தமா வந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஏமாத்திருக்காங்க. மக்களோட வரி பணத்தையும் அரசாங்கத்தையும் ஏமாத்திருக்காங்க. இல்ல, எந்த ஒரு நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க இன்னும் 3 மாசத்துல இது ஆட்சி கலையும்? ஆட்சி கட்டாயம் கலைஞ்சிடும் சார். இது திராவிட துறையே பிஜேபியோட ஒரு ஏவல் துறைன்னு திமுக குற்றச்சாட்டு வைக்குது. திமுக சார், நான் என்ன சார், இது வந்து எங்களை வந்து ஒடுக்க பாக்குறது நினைக்குது. ஆனா அதுக்கெல்லாம் நாங்க ஒடுங்க மாட்டோம்ன்றாங்க. மத்திய அரசை வந்து திமுக குறை கூறாம இருந்திருக்கா என்னைக்கு? நான் என்ன சொல்றேன், ஸ்பெக்ட்ரம் 2G ஊழல். ஆமா, என்ன திரு ராஜா அவர்கள் இருங்க சார், ஸ்பெக்ட்ரம் 2G வழக்குல என்னாச்சு? நிறுவனம் ஆகலாம். ஆனா ஏன் ஜெயில இருந்தாங்க? எதனால ஜெயில இருந்தாங்க? கனிமொழி அவர்கள் எதனால ஜெயில இருந்தாங்க? 136 நாட்கள் சிறையில இருந்துட்டு தான் வந்தாங்க. ப. சிதம்பரம், மிஸ்டர் ஒயிட் ப. சிதம்பரம் எதனால வந்து சிறையில இருந்தாங்க? எல்லாரும் சிறையில இருந்துட்டு தானே வந்திருக்காங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணா மட்டும் தான் சிறையில இருக்க முடியும். சிறையில இருந்துட்டு தானே 50 பேர் வந்திருக்காங்க. 1,76,000 கோடி வந்து ராஜா அவர்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு. இது மத்திய அரசுலயும் சரி, தமிழ்நாடு அரசுலயும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைக்கல பாத்தீங்கன்னா இந்த ஊழல் அரசியல்ன்றது மிக பெருசா நடந்து கொண்டுதான் இருக்கு. தவறு நிரூபிக்கப்படல. சிறையில இருந்திருக்காங்களா சார்? இல்ல சார், சிறையில இருந்தாலும் அவங்க வந்து நிரபராதின்னு விடுதலை பண்ணிருக்கு கோர்ட்டு. நிரபராதின்னு இல்ல, நிரபராதின்னு நிரூபிக்கப்படல சார். ஆனா குற்றவாளின்னு நிரூபிக்கப்படல. கட்டாயம் சிறைக்கு செல்லக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் வந்துடும் சார். 2G ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா, 2G ஸ்பெக்டர் ஊழல் வந்து பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வந்துருச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்து 10 வருடத்துக்கு மேல ஆச்சு. நீங்க நிரூபணம் பண்ணி ஜெயில அடைச்சிருக்க வேண்டியதானே, தண்டனை வாங்கி கொடுத்துருக்க. நான் என்ன சொல்றேன் சார், அப்ப உங்களுக்கும் பிஜேபிக்கும் திமுக அண்டர் கிரவுண்ட் டீலிங்? ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இல்ல சார். இப்ப அந்த 1000 கோடி ஊழலை வந்து கண்டுபிடிச்சது வந்து பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடிச்சதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதுல உள்ள ஜாயிண்ட் டைரக்டரேட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சார். என்னன்னா, கான்செப்ட் நோட்னு ஒரு நோட் இருக்கு சார். அந்த கான்செப்ட் நோட்ல என்னன்னா,
இங்க இருந்து அந்த ஜாயிண்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா டெல்லியில வந்து உள்துறை அமைச்சர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்டையும் பிளஸ் பாத்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்டையும் ஒரு 10 லெட்டர்ஸ்ல வந்து முக்கியமான விஷயங்களை வந்து இந்த இந்த விஷயம் ஊழல்ல நடந்த விஷயத்த வந்து அங்க கொண்டு போய் கொடுப்பாங்க சார். அதுல கொடுத்ததை வச்சு என்ன செய்வாங்கன்னா சார், அதுல முக்கிய புள்ளியா எதனால வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து A1 குற்றவாளி வந்து முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான குற்றங்கள் வந்து நிறுவனம் ஆயிருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஏப்ரல் மே ஜூனுக்குள்ள வந்து இந்த ஆட்சி வந்து கட்டாயம் கலைக்கப்படும் சார். இல்ல சார், இப்ப வந்து என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது அமலாக்கத்துறை இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாரு. இன்னும் திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இந்த இடியில வளையத்துல இருக்காங்க. இருந்தாலும் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிற காரணம் நீங்க திமுகவை மிரட்டி அடிபணியை தான் வைக்கிறீங்க. இல்ல சார், கரெக்டான எவிடன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார். மணி லாண்டரிங் பயங்கரமா நடந்திருக்கு. இங்க இருக்க இந்தியால இருக்க பேங்க்ஸ்ல இருக்க அக்கௌண்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு அவ்வளவு பணங்கள் கிடையாது. ஒருவேளை ஃபாரின்ல இவங்க லேண்ட்ஸ் வாங்கி போட்டிருக்கலாம், இல்ல ஃபாரின்ல இருக்க பேங்க்ஸ்ல பணம் வச்சிருக்கலாம்னு சொல்லி இங்க இருக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இது வந்து எலெக்ஷன் ஒரு வருஷம் இருக்கும்போது, அதாவது அந்த தேர்தலில் வந்து திமுகவை முடக்கணும், அது வந்து இது வந்து திட்டமிட்ட ஒரு பழிவாங்கல்னு சொல்லி ஒரு திமுக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு. அப்படிலாம் கிடையாது சார். சார் நான் என்ன சொல்றேன், 2016 இப்ப இருக்கக்கூடிய சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஊழல் பண்ணிருக்காரு. மிகப்பெரிய ஊழல்வாதிகள் தான் வந்து திமுக இருக்க எல்லா பேருமே. ஒரு மாவட்ட செயலாளர் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க குட்டி அதானி மாதிரி எல்லாருமே அந்த லெவலுக்கு சொத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு மதுரையிலே எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாலு, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு? அவங்க திமுகக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நம்ம ஒரு ஆர்டிஐ போட்டு பார்த்தோம்னா நமக்கே தெரியும். இப்ப மக்கள் எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார். மக்கள் எல்லா பத்தியுமே விழிப்புணர்வு 1000 கோடி சார். நான் என்ன சொல்றேன், எனக்கு எத்தனையோ காணொலி வீடியோஸ் பாக்குறோம். ஒரு சாராய கடையில போய் ஒரு சாராயம் வாங்குறா, அதுல வந்து ரீட்டைல் பிரைஸ் வந்து 135 ரூபா போட்டிருக்கு, ஆனா 155 ரூபா வாங்குறாங்க அப்படின்றது வந்து வெளிப்படையாவே எல்லா பத்தியுமே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு செந்தில் பாலாஜின்றவர் இவ்வளவு நாள் உள்ள இருந்துட்டு தான் இப்ப வெளியே வந்திருக்காரு. அத்தனை தடவை பெயில் கேட்டுமே கிடைக்கல. உச்சநீதிமன்றம் வந்து பெயில் கொடுக்கல. கருணையின் அடிப்படையில தான் அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயில் கொடுத்துச்சு. ஆனா அவர் உடம்புலயே நாங்க ஏமாத்திட்டு இங்க வந்து இடைத்தேர்தல் எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப கூட ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, முதலமைச்சரை வெளியே வந்து வழி அனுப்புற வரைக்கும் இருக்காரு. A1 குற்றவாளி முதலமைச்சர் அப்படின்றத எதனால சேர்த்திருக்காங்கன்னா சேர்க்கல. பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, A1 குற்றவாளியாக தமிழக முதல்வர் வர வேண்டும் தான் சொல்லி சார். 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி எதுக்கு இன்னும் அமைச்சரவையில வச்சிருக்காங்க சார்? நிறுவனம் ஆகல சார். 1000 கோடி ஊழல் ஈடி தானே சார் சொல்லி இத்தனை நாள் உள்ள இருந்துட்டு வந்திருக்காருல. நீதிமன்றம் பிடிச்ச வீடியோ எல்லாம் வெளிய வந்துச்சு. நீதிமன்றம் நிரூபிக்கிட்டு சார் குற்றவாளி நீதிமன்றம் என்ன நிறுவனம் சார்? நீதிமன்றம் நிரூபிக்கிறதுக்கு தான் வந்து டைம் தேவையில்ல சார். நீதிமன்றம் நிரூபிக்கிறதுக்கு டைம் தேவையில்ல. நீங்க நீதிமன்றத்துல போய் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு குற்றவாளி நிறுவனம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட அமைச்சர் பதவி ரத்தாயிருமே சார். இப்ப அவர் பெயில்ல தான் சார். பெயில்ல தான் இருக்காரு. இப்ப வந்து அவர் என்னன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பெயில்ல தான் இருக்காரு. இல்லன்னா அவர் சிறையில தான் இருந்தாகணும். நான் இப்ப என்னன்னா திமுக தரப்புல என்ன சொல்றேன்னா, இதுவே எங்களை வந்து பழி வாங்குற நோக்கம்ன்றாங்க. நீங்க நிரூபிக்க வேண்டிய நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சார். இந்தியா இஸ் கரப்ஷன் அப்படின்னு சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியோட முதலமைச்சர், மார்த்தட்டி கொண்டிருந்தார். இந்த நாடே வந்து ஊழல்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி கொண்டிருந்தார். இன்னைக்கு அவர் சிறையில தானே இருக்காரு. இல்ல வெளியே வந்துட்டாரு, சிறையில இருந்து வெளியே வந்து சார். அதான் சார் விசாரணை கைதி சார். வெயில்ல வெளியே வந்திருக்காங்க சார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் சார் முபேஷ் பேகர், அவரும் ஜெயில தான் சார் இருக்காரு. இத்தனை விஷயங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி 2014 வருடங்களுக்கு பிறகு மோடி அவர்களின் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய வரைபடம், வெள்ளை அறிக்கை வந்து வெளியே வரப்போகுது சார். மிகப்பெரிய வரைபடங்கள். இந்த மதுபான ஊழல், மதுபானத்தை வச்சுதான் இன்னைக்கு அரசாங்கமே நடந்துட்டு இருக்கு. இதே 2016க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில இருக்க கனிமொழி அவர்கள், ஸ்டாலின் அவர்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ மேடை போட்டு சொன்னாங்க மதுவிலக்கு கட்டாயம் அமல்படுத்த வேணும், இந்த மாதிரி இளம் விதவைகள் அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப பாத்தீங்கன்னா இது ஒயின் ஷாப்புக்கு ஃபுல்லா வந்து போலீஸ் பாதுகாப்பு எடப்பாடி ஆட்சியில போட்டு இருந்துச்சு. குடிக்க வர்றதுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அதே அரசு இன்னைக்கு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த மதுவிலக்கு அமல்படுத்த மாட்டாங்க சார்? இல்ல சார், அதே கேள்வியை தான் திமுகவும் கேக்குது. அதிமுக ஆட்சியில எல்லாம் டாஸ்மாக் இல்லையா, அப்ப எல்லாம் பாஜக என்ன இப்ப இவங்க 2 பேரும் மாத்தி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க சார். அதான் சார் கேள்வி. இப்ப அதிமுக ஆட்சியில டாஸ்மாக் இருந்துச்சுல, அப்ப பிஜேபி போராட்டம் பண்ணிருக்காங்க. அண்ணாமலை எனும் மாபெரும் சிங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது. எல்லாம் சார் அண்ணாமலை எனும் ஒரு ஒற்றை தலைவனை பார்த்து இவ்வளவு பெரிய கட்சி, இத்தனை ஆண்டுகளா தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி, மாபெரும் புள்ளிகள் எல்லாம் ஏன் சார் பயந்து நடுங்குறாங்க? இல்ல பயந்து நடுங்கல.
அவங்களுமே சார், எதிர்த்து அண்ணாமலை அவர்களோட பேச்ச ஒரு பேட்டியில கேட்டாலே வந்து கனிமொழி அவர்கள் சிரிச்சிட்டு போறாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிரிச்சிட்டு போறாரு, உதயநிதி அவர்கள் சிரிச்சிட்டு போறாங்க. யாருமே பேச முடியலையே சார் யாருனாலையும். ஏன்னா புள்ளி விவரத்தோட ஒரு டேட்டாவோட கொடுக்குறாங்களா சார். இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரால் ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டிருக்கு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு. முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்லை சார். துணை முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்லை சார். இல்ல அவங்க ஒருவேளை இது வந்து தேவையில்லைன்னு தவிர்த்து போலாம். எது சார் 1000 கோடி ஊழல் வந்து வெளியே தெரிஞ்சிடும் இல்ல சார். அந்த முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வந்து எதனால வந்து இந்த மும்மொழி கல்விக்குள்ள இந்தி திணிப்புன்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வராங்கன்னா இதை மறைக்கிறதுக்கு தான் சார். இல்ல அவரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. என்ன பதில் கொடுத்திருக்காங்க? அதாவது இந்த மும்மொழி கொள்கை திசை திருப்பதான் அந்த இடி சோதனையே அப்படின்ற ஒரே வார்த்தையில சார் ஆதாரப்பூர்வமா வெளியா இருக்குல்ல சார். ஆதாரம் இவர் தப்பு பண்ணியிருக்காருன்றத ஆதாரப்பூர்வமா அனைத்து தொலைக்காட்சிகளிலும் முன்னணி தொலைக்காட்சிகள் எல்லாத்துலயுமே எவிடன்ஸ் வித் எவிடன்ஸோட வெளியா இருக்குல்ல சார். இல்ல நிரூபிச்சு குற்றம் வாங்கிட்டாங்க சார். சட்டம் தன் கடமை செய்யும் சார், வெகு விரைவில் செய்யும் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.